உண்மையிலேயே இந்த தென் தமிழகத்தை சார்ந்தவர்கள் ஜெயிப்பது அப்படிங்கிறதும் இறுக்கமான இடங்களை விட்டு வெளியில வந்து ஜெயிப்பது அப்படிங்கிறதுலாம் ரொம்ப கடினமான விஷயங்கள் தான். ஒரு காலகட்டத்தில் தென் தமிழகத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னு சொன்னாலே அங்க சாதிய ஏற்றத்தாழ்வுகள், அதனால ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகள், அதனால இருக்கக்கூடிய வைராகியங்கள், வீரம், இது எல்லாமே அங்க இருந்துகிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு குட்டி கிராமம் தான் மணத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கிராமம். பெருமாள், மங்களம் அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டு தம்பதியினர் அழகான ஒரு கிராமத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். கூலி வேலை செய்யக்கூடிய நபர்களாக இருந்தாலும் அவங்களுடைய குடும்பம் அப்படிங்கிறதுல குறிப்பா இந்த கணேசன் அப்படிங்கிறவருக்கு 4 சகோதரிகள், 2 சகோதரர்கள். மனுஷனுக்கு படிப்பு கொஞ்சம் வருதா அப்படின்னு கேட்டா படிப்பை விட நாட்டம் ஸ்போர்ட்ஸ்ல தான். எங்க ஊர்லலாம் அடிக்கடி விளையாடக்கூடிய விளையாட்டு என்ன அப்படின்னு பார்த்தா கபடி தான். அதுலயும் அந்த மண், செம்மண் இருக்கும், சில இடங்கள்ல கடல் மண் மாதிரியே இருக்கும். அந்த புழுதி பறக்க அதுல போய் கபடி விளையாடுறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான சில விஷயம். அந்த மாதிரியான கபடியை தன்னுடைய 7, 8வது வயதிலிருந்தே ஆடத் தொடங்குகிறார் கணேசன். அப்படி 8வது வயதில் ஆடின அந்த கணேசன் நாளடைவில் அந்த கிராமத்துக்கே அடையாளமாக மாறினார். இப்போதும் அந்த கணேசன் அப்படிங்கிற அந்த வீரனை எல்லோரும் அழைப்பது மணத்தி கணேசன் அப்படிங்கிறது தான். எப்படி இந்த சுடலை மாடன் அப்படிங்கிறவங்கலாம் ஒரு காவல் தெய்வமாக, ஒரு ஊரினுடைய ஒரு தெய்வமாக இருக்கிறார்களோ, அதே மாதிரி அந்த ஊரினுடைய மிக முக்கியமான நபராக அறியப்படுபவர் தான் இந்த மணத்தி கணேசன்.